ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிமினல் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நாம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய 4 விஷயங்கள் என்னன்னா, முதல் விஷயம் அந்த அஃபென்ஸ் அதாவது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைல் பண்ண எஃப்ஐஆர்ல என்ன செக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி ஃபைல் பண்ண செக்ஷன் பெயிலபிளா நான் பெயிலபிளா, அதாவது பெயிலபிள்னா பிணையில் விடக்கூடிய குற்றம், நான் பெயிலபிள்னா பிணையில் விட முடியாத குற்றம். ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, காக்னிசபிளா நான் காக்னிசபிளான்னு பார்க்கணும். அதாவது கொடுங்குற்றமா அல்லது சாதாரண குற்றமான்னு பார்க்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காம்பவுண்டபிளா நான் காம்பவுண்டபிளான்னு பார்க்கணும். காம்பவுண்டபிள்னா சமரசமா, இப்ப இந்த மாதிரி நானும் ஆப்போசிட் பார்ட்டியும் சமரசமா போய்கிட்டோம்னு சொல்லி கோர்ட் மூலியமா நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம். நான் காம்பவுண்டபிள்னா காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப சீட்டிங் கேஸ்ல பணம் கொடுத்து ஏமாந்துருப்போம். அதுவே அந்த பணத்தை திரும்ப அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சமரசமா ஈஸியா போய்க்கலாம். நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மேல ஃபைல் பண்ண கேசஸ் எந்த கோர்ட்ல ட்ரையல், அதாவது எந்த கோர்ட்ல விசாரணை நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் கிரிமினல் கேஸ்ல பேசிக்கா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு 4 விஷயம். தேங்க்யூ.